இரவும் பகலும் இறைவனின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அகத்தியர் ராசி பலன் 2.0 சேனல் சார்பாக வணக்கம். மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் மனசுக்குள்ள மறைச்சுக்கிட்டு வாழும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பதிவு இருக்க போகுது. என்ன, கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மரணத்தையே எதிர்க்கக்கூடிய மகாசக்தி படைச்சவங்க. யமபெருமானே வந்தா கூட அவங்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு. 100% உண்மையான பதிவுன்னு போட்டிருக்கும். அது என்ன அப்படி? கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் குணத்துல பாத்தீங்கன்னாக்கா தங்கங்க. தங்கமான இந்த மனுஷங்களுக்கு யமபெருமான் மட்டும் வந்தா என்னதான் செய்ய போறாரு? தப்பு தந்தா பண்ணாதானே யமனை பார்த்தும் பயப்பட முடியும், யாரை பார்த்தும் பயப்பட முடியும். அதனாலதான் சொல்றேன், யமபெருமானையே எதிர்க்கக்கூடிய சக்தி கூட இவங்க கிட்ட இருக்கு. ஆனா கும்பராசி எதிர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மரணம் நிச்சயம் தான். ஏன் அப்படின்னா, நல்லவங்களை யார் ஒருத்தன் தண்டிக்கிறானோ, நல்லவங்களை யார் ஒருத்தன் சோதனைக்கு உள்ளாக்குறானோ, நல்லவங்களை யாரெல்லாம் ஏமாத்தி பொழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மரணம் தாங்க நிச்சயம். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரும் இல்லையா? அதை தான் நம்ம இப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள் பிளஸ்ஸா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் மைனஸா இருக்கு, உங்க வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்கு, எப்படி இனி வரும் காலகட்டத்துல இருக்க போகுது, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையே மாத்த முடியும். யாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளால என்ன முடியும், நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன, ஆமா கரெக்டா தான் நம்மளுடைய விஷயம் இது பிளஸ்ஸா தான் இருக்கு, ஆமா கரெக்ட் தான் இந்த விஷயம் நம்மளால மாத்திக்கிட்டாக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி தாங்க உங்களுடைய நல்லதும் கெட்டதும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க நீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களை வெற்றி பெற முடியும். அதுதான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே குணமான ஆட்கள். இவங்க கிட்ட மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணுங்க. அப்பவும் இவங்க விருப்பப்பட்டா மட்டும்தான் அந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படுத்துவாங்க. ஆனா நம்பிக்கை வச்சுட்டாங்க, இவங்க ஒருத்தர் மேல ஆசை வச்சாங்க அப்படின்னாக்க அவங்கள ரொம்ப நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கக்கூடியவங்களும் இவங்களா இருப்பாங்க. அழுத்தக்காரங்களும் சொல்லலாம், அதே சமயத்துல அன்பு காட்டுறவங்க கிட்ட உண்மையாவும் இருப்பாங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிபதி சனி பகவான். ஓகேங்களா? கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரத்துடைய அனைத்து பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க நம்ம பொதுப்படியே கும்ப ராசின்னு சொல்லுவோம். காலபுருஷ அங்க அமைப்புல 2 கணுக்கால்களையும் குறிக்கூடிய ஸ்திரராசி அப்படின்னு இதை சொல்லலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் ராசிங்க. கும்ப ராசி அப்படிங்கிறதாக்க ஒரு குடம் போன்ற அமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு குடத்துல நீர் இருக்கு அப்படின்னாக்கா அதை திறந்து கொட்டினா மட்டும்தான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இவங்களுடைய மனசுல கூடிய விஷயமும் இவங்களா நினைச்சு அவங்களா வெளிப்படையா பேசணும்னு இவங்க நினைக்கணும். அப்பதான் அவங்க மனசுல கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களோட மனசுல கூடிய விஷயம் அப்படின்னாக்கா பிறர் அறியாத மாதிரி மறைத்து வைக்கக்கூடியதுதான் இவங்களோட குணம். என்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க வாங்கணும்னாக்க ரொம்ப கஷ்டம். பல திறமைகள் இவங்க கிட்ட இருந்தாலும் அதையும் சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாதுங்க. இவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போகணும்னாக்க சரியான தூண்டுதல் இருக்கணும். இவங்க திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையணும். அதுக்கான தூண்டுதலுக்கு கூட யாராவது பக்கபலமா இருக்கணும். இதுதான் அது கும்பராசியுடைய தத்துவம் கூட. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன்ல, திறமை இருந்தும் பெருசா இவங்களுக்காண்டி பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்க, இது எதுக்கும் தேராது, திறமை இல்ல, இது வேஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒதுக்கி விட்டுலாம் போவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா கும்பராசியுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போது, அடடா இவங்கிட்டயே அவ்வளவு திறமை இருக்கு, நம்ம என்னமோ நினைச்சோமாப்பா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு திறமைசாலிங்க தான். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரங்க? சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அத சரிவர பயன்படுத்துங்க. வரக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது தான் உங்க வாழ்க்கைக்கான சூட்சமம். உங்களுடைய உருவ தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கு. ரொம்பவே அழகா இருப்பீங்க. என்ன சொல்றது? கொஞ்சம் திடகாத்திரமாவும் காணப்படுவீங்க. முக்கியமா பார்க்கிறப்போ மட்டும் இல்ல, பழகுறப்பவும் மென்மையானவங்க நீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவு பழக்கவழக்கம், உங்களுடைய உடைநடைலாம் வினோதமா பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அத செய்து முடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க. அதே மாதிரி கும்ப ராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்த நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அது முடிச்சிரும்பா
அது செஞ்சு குடுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும். ஏன்னா, நீங்க எடுத்த காரியத்த கண்ணும் கருத்துமா செய்து முடியல கில்லாடிங்க. யாருடைய அந்தரங்க பிரச்சனைகள்லயும் தேவையின்றி மூக்கு நுழைக்கவே மாட்டீங்க. கும்பராசிகர்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்தின் மீது அதிக பற்று இருக்கும். தாய், தந்தை, சகோதர, சகோதரி கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்ட இவங்க மேலலாம் அதீத பாசம். கொஞ்சம் நஞ்சம் பாசம் கிடையாது. இவங்களுக்கு அடுத்தபடி தான் வேற ஒரு சிந்தனையே இவங்களுக்கு போகும். வேலையோ, வெட்டியோ வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனாக்கா போட்டத போட்ட வாக்குல விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வரக்கூடிய இவங்க இவங்க எங்க வெளிநாட்டுல இருந்தாலும் கூட சரி. வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, அத அப்படியே தூக்கி போட்டு அடுத்த ஃப்ளைட்லயே வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய ஆட்கள் மேக்ஸிமம் இந்த கும்ப ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அதே மாரி ஆ இவங்களோட தோற்றம் அப்படிங்கிறது அன்பும், சாந்தமும், அமைதியான தோற்றமாவும் இருக்கும். நியாயம், இது அநியாயம் அப்படின்னு நீதி நேர்மைய பார்த்து யார பார்த்தும் பயப்படாம எடுத்து சொல்றதுல முன்னாடி நிக்கக்கூடியவங்க இவங்க தான். சொன்ன சொல்ல தவறாம காப்பாத்தக்கூடிய நியாயவாதிகளும் இந்த கும்பராசிக்காரங்க தான். அடம் பிடிக்கிறது, அதிகமா பிடிவாதம் இருக்கிறதும் இவங்க கிட்ட தான். ஆனா இவங்க நல்ல விஷயத்துக்கு தான் அத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரே நிலையில கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும். நம்மளால வந்து ஒரு மேல ஆசை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒண்ணு நினைப்போம், அப்போ ஒண்ணு நினைப்போம் அந்த மாதிரி. ஆனா கும்பத்த பொறுத்தவரைக்கும் நினைச்சா நினைச்சது தான், வச்சா வச்சது தான். ஓகேங்களா? தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னாக்கா, அவங்ககிட்ட ரொம்ப என்ன சொல்றது? டீப்பா பழகக்கூடிய இவங்க தான், பிடிக்கல அப்படின்னாக்கா, அந்த பிடிச்சவங்களே தூக்கி போடக்கூட தயங்க மாட்டாங்க. துச்சமா தூக்கி போடுவாங்க. எவ்வளவு பெயர் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், கௌரவம் இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, இவங்க மனசுல வந்துட்டு பிடிக்கல அப்படின்னாக்கா, அத தூக்கி போட்டு துச்சமா நெனச்சு தூக்கி எறியக்கூடியவங்க இவங்க தான் இருக்கும். இதன் காரணமா எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் தலையே போனாலும் சரி, "நீ எனக்கு தேவையில்ல" அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க. ஓகேங்களா? கும்பராசிகள பொறுத்தவரைக்கும் உண்மையே பேசுவது மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்க்கைய நடத்தக்கூடியவங்க. தவறு அப்படின்னு தெரிஞ்சா சரி, தட்டி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை குடுக்கறதுக்கும் தயங்க மாட்டாங்க. தயவ தாட்சண பார்க்குற ஒரு வேலையே இந்த கும்பராசி கிட்ட கிடையாது. அது கூட பொறந்தவங்க, பெத்தவங்க, பெத்த பிள்ளைங்க, கட்டிக்கிட்டவங்க, ஃப்ரெண்ட்ஸு யாரா இருக்கட்டும். ஓகேங்களா? கும்பத்துக்கு அப்படி ஒரு நாட்டாம புத்தின்னு வச்சுக்கோங்களேன். தங்கிட்ட பழகுறவங்கள துல்லியமா எடை போடுறதுல வல்லவர்களும் இவங்க தான். பரந்த நோக்கமும் இவங்க கிட்ட இருக்கும். தம்முடைய சொந்த பொருட்கள கூட மத்தவங்களுக்கு தானம் குடுக்கறதுல தான பிரபுங்க இவங்க. மத்தவங்கள எளிதில திருத்தக்கூடிய ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கு. பிறருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இவங்க தீர்வு செகண்ட்ல குடுக்க முடியும். ஆனா மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல தேவையின்றி தலையிட மாட்டாங்க. எவ்ளோ கஷ்டமான ஒரு காரியத்த கூட மத்த ராசிகள் தயங்கக்கூடிய விஷயத்த, மத்தவங்க வந்துட்டு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயத்த கூட சர்வ சாதாரணமா செஞ்சக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அந்த கும்ப ராசிக்காரங்க. இவருடைய பிள்ளைகளால இவங்களுக்கு அந்தஸ்து உயருங்க. இவருடைய ராசியில 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதியா இருக்கிறதுனால, இவங்களுக்கு, இவங்க பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் இருக்கும். முக்கியமா ஜோதிடம், மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களோட ராசியில 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்குது. கோதண்ட குரு என்னும் தனகுரு அந்த இடத்தின் அதிபதியா இருக்கிறதுனால, அரசாங்கம் தொடர்பான தொழில்கள்ல ஒப்பந்தக்காரராக நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்கா, அதில எதிர்பாராத மொத்தமா பணம் வரும். லாபம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். அதுவே அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களா இருந்தாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்னும் கூடுதல் லாபம் கிடைக்கும். கும்பராசிய பொறுத்தவரைக்கும், மன வாழ்க்கையே பார்த்தோம்னா, வரக்கூடிய வாழ்க்கை துணையில பல நல்ல உயர்வுகளை நீங்க பெறுவீங்க. சொத்து சேர்க்கை இருக்கும். என்னதான் சொத்து வசதிகள், வாய்ப்புகள் ஏற்பட்டாலும், கணவன் மனைவிக்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும், தேவையற்ற சண்டைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து குடும்ப பொறுப்புல விட்டு குடுத்து தான் போகணும். ஆனா, குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் அங்க தான் பிரச்சனையே. இவங்க 2 பேருக்குமே விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பா கிடையாது. இப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதன் காரணமா தான் நம்மளுடைய மன வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனால, அவங்க விட்டு குடுக்காம போனாலும், நீங்க கொஞ்சம் விட்டு குடுக்க யோசிங்க. இதனால குடும்பத்துல நிம்மதி என்பது குறைவாவே இருக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு ரீசன். மத்தபடி எந்த விஷயமும் கும்ப ராசிக்கு குறையவே கிடையாது. கும்ப ராசிகளுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றும் இருக்கு. ஆனா, சமுதாயத்த பொறுத்தவரைக்கும் புகழ், பெருமையோடு வாழ்வீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பணவரவு அப்படிங்கிறது போதும் போதும்ன்ற அளவுக்கு தாராளமா கிடைக்கும். பண பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரிய அளவுல உங்களுக்கு எப்பவுமே இருக்காது. இருந்தாலும் சேமிக்கும் அளவிற்கு இருக்காது. ஏன்னா சேமிப்பு மீது வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு பெருசா நாட்டம் இருக்காது. பணவரவு தாராளம் வரதுனாலவே பல பேருக்கு உதவிகள மட்டும் அள்ளி செஞ்சுகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் வரவுக்கு மீறிய செலவுகளோ, ஆடம்பரமான செலவுகளோ கண்டிப்பா இவங்க செய்யவே மாட்டாங்க.
சுப நிகழ்ச்சிகளுக்காகவும், குடும்ப தேவைகளுக்காகவும் நியாயமான செலவு மட்டும் தான் கும்பராசி எப்பவுமே செய்வீங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால தான் பணத்த வந்துட்டு தேடுவீங்க. இளம் வயதுல கஷ்டங்களை அனுபவித்தாலும், ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான வீடு, மனை இந்த வசதிகள்லாம் கண்டிப்பா இருக்கும். நவீன வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. வசதிக்கு ஏத்த மாதிரி உங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். வாழ்க்கையில சுக துக்கங்கள மாறி, மாறி அனுபவிச்சுட்டு இருந்தாலும், அத பத்தி பெருசா வந்துட்டு வெளியில யாருக்கும் காட்டிக்க மாட்டீங்க. சந்தோஷமா இருந்தாலும் வெளிய காட்டிக்க மாட்டீங்க. துக்கமா இருந்தாலும் வெளி காட்டிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் சமநிலையில பார்க்கக்கூடியது இந்த கும்பராசி தான். இவ்வளவு அற்புதமான, அழகான விஷயங்கள் இருந்தாலும், கும்பத்துக்கு நெறைய இடங்கள்ல சங்கடங்கள் ஏன் வருது? இப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. பாப்பா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எல்லாமே சூப்பர். நீ சொல்ற மாரி தான் வாழ்க்கை முறை இருக்கு. எந்த தப்பு தண்டாவுக்கும் போறதில்ல. மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கோம். நல்லபடியா வருமானம் இருக்கு. எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லன்னு சொல்ல முடியாது. குறைகள் வரதான் செய்யுது. நெறைய ஏமாற்றங்கள நான் அனுபவிச்சிருக்கேன். இது நாள் வரைக்கும் நெறைய பேர நான் வாழ வச்சிருக்கேன். ஆனா எனக்கு அடடா! அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்ல. சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்ல. ஏன் அப்படின்னு இப்ப என்ன நீங்க கேள்வி கேட்பீங்க. காரணம் நல்லவங்க அப்படிங்கிறவங்க எல்லா இடங்கள்லயும் நல்லவங்களாவே இருக்கிறதுனால தாங்க பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கைபொம்மையா மாறிடுறீங்க. அவங்க ஆட்டி வச்சு உங்களுக்கு தெரிஞ்சும் ஆட்டி வைக்கிறாங்க, தெரியாமலும் ஆட்டி வைக்கிறாங்க. தெரிந்தும் துரோகம் பண்றாங்க, தெரியாமலும் துரோகம் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து உங்க பாக்கெட்ல ஒரு 10,000 பணம் இருக்கு. சரி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த ரூ. 10,000 பணத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, 10,000 பணம் இருக்கா, சரிடா, சரி மச்சான் பத்திரமா வச்சுக்கோ. இது பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே கொஞ்சம் கோக்குமாக்கு புடிச்ச ஃப்ரெண்டா இருந்தாக்கா, 10,000 இருக்குல்ல மச்சான், இங்க போலாமா? அங்க டூர் போலாமா? அங்க நல்லா இருக்கும். அப்படி இப்படின்னுவான். இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப மோசமான ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 வச்சிருக்கல்ல, வாயேன் சரக்கு போடலாம். ஒரு தீய பழக்கத்துக்கு, தீய இதுக்கு வந்து தள்ளி விட்டுடுவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நல்ல ஃப்ரெண்ட பார்க்குறப்போ 10,000 பணம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஓ ஆடம்பர செலவு பண்றதுக்கு இது பண்றவங்கள பார்த்தோம்னாக்க, ஒரு குறைவா ஒரு 2,000, 3,000 இருக்குன்னு சொல்லலாம். அந்த தீய பழக்கம் கொண்ட ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட வராரு அப்டின்னா, அவர்கிட்ட மறைக்கணும் இல்லையா? ஸோ இந்த 3 இடத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆனா கும்ப ராசிக்காரங்களே நீங்க என்ன செய்றீங்க அப்டின்னா, 3 இடங்கள்லயும் ஒரே மாதிரி இருக்கீங்க. நல்லவங்களாவே இருக்கீங்க. என்னதான் கஷ்ட நஷ்டங்கள நீங்க வெளிப்படுத்தலனாலும் ஓகேவா? கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் வெளிப்படுத்தாம இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்த, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்த, உங்களுடைய பர்சனல் விஷயத்த வெளிப்படுத்திர்றீங்களே, அந்த இடத்துல தான் நீங்க தோல்விய சந்திக்கிறீங்க. முக்கியமா எல்லாரையும் நம்புறது. அது வேண்டாம். சரிங்களா? இத மட்டும் சரி செஞ்சுட்டீங்கன்னாவே போதும். கும்ப ராசிக்கு வெற்றிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா, கும்பராசியில பிறந்தவங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயம் எப்படி தெரியுமா உருவாச்சு? பாற்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் ஈசனுடைய திருவிளையாடலால மகாமக குடத்துல அமுதமா கொட்டுதுங்க. ஈசன் வந்து அந்த தல திருமண்ல தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதி லிங்கத்தினுள் தான் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரம் எனவும், இன்னுமே பல்வேறு திருநாமங்களோடு பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும். இந்த கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்கன்னா, கும்ப ராசிக்காரர்கள் மனசுல இருக்கக்கூடிய மழையளவு கஷ்டங்களும், கவலைகளும் பனி போல விலகி ஓடும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. கண்டிப்பா அத செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள குடுப்பாங்க. கும்ப ராசிக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் வழிபாடு செய்வது தான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமான பாதையை கொடுக்கும்ங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். எப்பலாம் முடியுதோ அப்பலாம் போயிட்டு அவர வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இப்ப வரைக்கும் கும்ப ராசினா நீங்க யாரு? உங்க வாழ்க்கை முறை எப்படி? உங்களோட குணநலங்கள் எப்படி? உங்களுடைய பிளஸ் என்ன? உங்களுடைய மைனஸ் என்ன? உங்களுடைய வாழ்க்கை இத்தன நாட்கள்ல எப்படி இருந்தது? இனி வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது? அத நீங்க எந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிட்டாக்க நல்லதுங்கிறத தெளிவா பார்த்திருக்கோம். வீடியோ பதிவுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பதில் தெரிவிக்கப்படும் உடனடியா.
நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு அதீத அன்பு கொடுக்கக்கூடியவங்க நீங்க தான். குடும்பத்துக்காக மட்டும்தான் உசிரே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது எல்லா விதங்கள்லயும் நல்லதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. திங்கட்கிழமைகள்ல சிவாலயத்துக்கு சென்று அங்க அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி, நெய் தீபம், ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, எப்பவுமே முடிஞ்சது அப்படின்னாக்கா வில்வ மாலை கொண்டுட்டு போங்க, இல்ல ஒரு கைப்பிடி அழகாவது வில்வ இலை கொண்டு போய் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னாக்க ஈஸ்வர பெருமானுக்கு கரும்பு சாறுல அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதனால உடைய வாழ்க்கை இனிமையா மாறும். எவ்வளவு எதிர்ப்பு சக்திகள் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் சரி, அதை எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலத்தை, சக்தியை, மகா சக்தியை அந்த ஈச பெருமான் உங்களுக்கு வழங்குவார். சந்தேகமா வேணாம், இதை செஞ்சவங்களுக்கு வந்துட்டு பல விதங்கள்ல மாற்றம் பிறந்திருக்கு. ஃபாலோ பண்ணி பாருங்க. அன்பான கும்பராசிக்கு அமைதியான, திருப்தியான, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நீங்க நிம்மதியா இருக்க போறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.